எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம படிக்க போற சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்கோ சர்டிஃபைடு நெட்வொர்க் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் பத்தி ஃபுல்லா வந்து நம்ம படிக்க போறோம். இது ஒவ்வொரு பார்ட்டா வந்து பிரிச்சு நிறைய லெசன் தான் வந்து நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த சிஸ்கோ சர்டிஃபைடு நெட்வொர்க் அசோசியேட்ங்கிற சர்டிபிகேஷன் வந்து ப்ரொவைடட் பை சிஸ்கோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ப்ரொவைடர். இந்த நெட்வொர்க் சம்பந்தமா என்னென்ன காம்போனன்ட் டிவைசஸ் இருக்குதோ அதெல்லாம் வந்து அவங்க சர்வீஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நமக்கு வந்து என்ன வந்து தேவைன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து தேவை. சோ அதுக்காக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களே வந்து இவங்க சர்டிபிகேஷனுக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து வச்சிருக்காங்க. அந்த சர்டிபிகேஷன் முடிச்சவங்க தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ஹேண்ட்லிங் சிஸ்கோ ரவுட்டர்ஸ் அண்ட் சுவிட்சஸ். ஸோ அதுக்காக வந்து நம்ம CCNA சர்டிபிகேஷன் இருந்தால்தான் நம்ம இந்த சிஸ்கோ ரவுட்டர்ஸ் அண்ட் சுவிட்சஸ் ஹப்ஸ் எதா இருந்தாலும் நம்ம வந்து டேரக்டா வந்து ஆப்ரேட் வந்து பண்ண முடியும். சோ இப்போ CCNA நம்ம உள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம்னா பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்யூனிகேஷன் பண்றதுக்கு உண்டான ஒரு நெட்வொர்க்ல இருந்து எப்படி இன்னொரு நெட்வொர்க் ஒரு கம்யூனிகேட் பண்றது, அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த டிவைஸ் ஹேண்டில் பண்றது எல்லாமே வந்து பேசிக் ரெக்யர்மெண்ட் தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் போவோம். சோ அதான் இன்ட்ரோடக்ஷன் டு நெட்வொர்க் வந்து நம்ம என்னன்னு வந்து பாத்துக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் நெட்வொர்க் வந்து நெட்வொர்க்கிங் கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்க்க போறோம். சோ இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா So what is networking? நெட்வொர்க்கிங் என்ன? ஒரு கம்ப்யூட்டர் இருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி டேட்டாவை வந்து ஷேர் பண்ணிக்க. பேசிக்கா வந்து சொல்ல நெட்வொர்க்கிங் இட் இஸ் மீடியம் டு கனெக்ட் பிட்வீன் ஒன் கம்ப்யூட்டர் டு அனதர் கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நார்மலா வந்து நெட்வொர்க்கிங் என்னன்னா கனெக்டிங் கம்ப்யூட்டர் ஃப்ரம் ஏ லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல வந்து ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு எப்படி வந்து கனெக்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு. சோ இந்த இப்படி கனெக்ட் பண்றதுனால நம்ம எப்படி வந்து டேட்டாவை வந்து ஷேர் பண்ண போறோம். சோ இந்த இடத்துல டேட்டாவை மட்டும் தான் ஷேர் பண்றோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து வரும். நோ, we are sharing ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இப்படி ஷேர் பண்றதுனால என்ன யூஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்டர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட லேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிஸ்டத்துல தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணணும், நான் வந்து பிரிண்டர் கொண்டு வந்து இந்த சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணணும். அப்படின்னா டேட்டா வந்து ஒரு போர்ட்டபிள் டிவைஸ்ல காப்பி பண்ணிட்டு போய் அந்த சிஸ்டத்துல போட்டு அங்கேதான் வந்து பிரிண்ட் அவுட் இருக்கும். இதே நான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்லயோ ஒரு நெட்வொர்க் அட்மினா இருந்து நான் என்ன பண்ணுவேன், நான் இங்க இருந்துட்டு பிரிண்ட் கொடுத்தேன்னா அந்த சிஸ்டத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஏதாவது எங்கே ஹார்ட்வேர் இருக்கோ அந்த இடத்துல வந்து டிவைஸ் நான் ஷேர் பண்ணி எடுத்து அங்கிருந்து நான் வந்து டைரக்டா வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரிதான் சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஷேரிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப மேக்ஸிமம் யூஸ் பண்றது இல்ல. இண்டிவிஜுவலா வந்து விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்ல நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டத்துல வந்து இண்டிவிஜுவலா இன்ஸ்டால் பண்ணி அங்கே மட்டும் தான் நம்ம ஆக்சஸ் பண்றோம். கரெக்டுங்களா? இப்போ வேற சிஸ்டத்துல இருக்கிற சாஃப்ட்வேர் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். எப்படி வந்து ஆக்சஸ் பண்றது? சோ இதுக்கு வந்து கிளவுட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய. அது பின்னாடி வந்து நம்ம என்னன்னு வந்து பார்க்கலாம். சோ ஹார்ட்வேர் எப்படி ஷேர் பண்றோமோ அதே மாதிரி சாஃப்ட்வேரும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் த்ரூ தி நெட்வொர்க். சோ இப்போ நெக்ஸ்ட் சிம்பிள் நெட்வொர்க் வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஒரு ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் ஹப் இல்லைன்னா சுவிட்ச். இப்ப வந்து நம்ம லேப்ல வந்து நம்ம யூஸ் பண்ணி வந்து மேக்ஸிமம் ஹப் வந்து யூஸ் பண்றது. ஹப் வந்து பாத்தீங்கன்னா 8 போர்ட் இருக்கிறதா வந்து ஹப் வந்து இருக்கு. சோ அதுக்கு 8 போர்ட் 16 போர்ட் தான் இருக்கு. அதுக்கு மேல போயிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா 32 64 அதெல்லாம் வந்து சுவிட்சு கீழே நமக்கு கண்ட்ரோல் கீழே வந்துரு. சோ ஹப்புக்கு சுவிட்சுக்கு வந்து என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கலாம். சோ ஹப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்மால் ஏரியா கம்ப்யூட்டர், ஒரு 2 கம்ப்யூட்டர் ஒரு 4 கம்ப்யூட்டர் மேக்ஸிமம் ஒரு 8 கம்ப்யூட்டர் வந்து வரைக்கும் கனெக்ட் பண்ணா டேட்டா வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு மேல போகும்போது நமக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்து வருது அப்படின்னு போகும்போது அதனால சுவிட்ச் வந்து ஒரு கான்செப்ட் வந்து போனாங்க. சோ ஒரு ஹப்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் போர்ட் வந்து கம்மியா இருக்கு. சுவிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ 32 போர்ட் 60 போர்ட் 128 போர்ட். ஸோ நம்ம லேப்ல இருக்கிறது 60 போர்ட் ஹப். 64 போர்ட் கம்ப்யூட்டர் வந்து அந்த சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ
8 கம்ப்யூட்டர் தான் கனெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 8 கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேல கனெக்ட் பண்ணணும்னா ஹப்ல என்ன பண்ணணும்? அப்போ ஃப்ரிட்ஜ் வந்து அந்த இடத்துல வந்து தேவைப்படுது. அப்போ இன்னொரு ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணி அப்ப இன்னொரு ஹப் எடுத்து கொண்டு வந்து வச்சு ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணி அப்ப இன்னொரு 8 கம்ப்யூட்டர் அதை கனெக்ட் பண்ணிட்டு அப்ப 8 கனெக்ட் பண்ண முடியாது. ஒரு 7 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்றது, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜ் மூலமா இந்த நெட்வொர்க் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்ப அது மூலமா வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருப்போம். சோ இது வந்து பேசிக் தான். நம்ம பின்னாடி வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பாருங்க, ஹப் எப்படி இருக்கு, சுவிட்ச் எப்படி இருக்கு, ரவுட்டர் எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம். சோ இப்போ நம்ம இதுக்கு ஒன்றா எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் வந்து சொன்னேன். சோ இதை பத்தி நம்ம ஒரே பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சிம்பிள் நெட்வொர்க், இது வந்து இந்த நெட்வொர்க் வந்து இப்படித்தான் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா, என்னென்ன டைப் ஆஃப் நெட்வொர்க் வந்து இருக்குது. லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க் அண்ட் வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். சோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் இருக்குது. சோ இந்த நெட்வொர்க் எல்லாம் வந்து எப்படி வந்து பில்ட் பண்ணிருக்காங்க, ஏர்லி நெட்வொர்க்ஸ் வேர் கஸ்டம் பில்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ கஸ்டமுக்கும் ஸ்டாண்டர்டைஸ்க்கு வந்து என்ன டிஃபரெண்ட்? சோ கஸ்டம்னா நமக்கு எப்படி வந்து தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நெட்வொர்க் வந்து டிசைன் பண்ணிச்சு. இப்போ கம்ப்யூட்டர் வந்து கச ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டா வந்து கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்லி 1 or 2 பெரிபல்ஸ், ஏர்லி ஈத்தர்நெட் மூலமா ஒன்னு கனெக்ட் பண்ணுவாங்க. சோ 30 யூசர்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. டோட்டல் ஸ்பேன் ஆஃப் 6.1 feet. சோ இதெல்லாம் வந்து சொல்றாங்க. சோ இதெல்லாம் எதுக்காக வந்து சொல்றாங்க? சோ ஏர்லியஸ்ட் டேஸ்ல வந்து நெட்வொர்க்குங்கிறது எப்படி இருந்துச்சு, நாமளே வந்து டிசைன் பண்ணி எனக்கு வந்து இப்ப வந்து இப்படி இருக்குது. என்னோட ரூம் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 ரூம் வந்து வச்சுக்கலாம். சோ அந்த ரூம்ல வந்து எத்தனை கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணலாம், ஒரு 4 சிஸ்டத்தை வந்து 4 மூலையில வந்து வச்சுட்டு 4 இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸுக்கு வந்து கனெக்ட் பண்ணி சோ அது மூலமா வந்து நான் டேட்டாவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கலாம். இதே வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டஜன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், ஒரு 10க்கு மேல கம்ப்யூட்டர் வந்து வேணும். சோ ஃபேசஸ் வந்து அதிகமாயிட்டே வந்து போகும். சோ அப்போ என்ன வந்து தேவை, ஒன்லி 1 or 2 பெரிபரல்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப பெரிபரல்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்க போறோம். அப்ப அந்த பெரிபரல்ஸ் மூலமா நம்ம எப்படி வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் வந்து தேவை. ஒரு டிவைஸ் வந்து இன்னொரு டிவைஸ்க்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன வந்து தேவை, ஒரு டிவைஸ் வந்து தேவை. அந்த டிவைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவுட்டர் சுவிட்சஸ் வந்து இப்ப வந்து வந்துட்டோம். சோ ஏர்லி ஈத்தர்நெட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அக்செப்ட் பண்ணி 30 யூசர் வரைக்கும் அக்செப்ட் பண்ணும். எவ்வளவு ஃபீட் வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணலாம், ஒரு 600 அடி வரைக்கும் டேட்டாவை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேனா கொஞ்சம் டேட்டா வந்து இதாகும். சோ இப்போ லோக்கல் ஏரியா நெட்வொர்க், இப்போ லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னா a single collection of machines and peripherals வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம காலேஜுக்குள்ள, நம்ம கேம்பஸ்க்குள்ள, நம்ம ஒர்க் பண்ற இடத்துக்குள்ள, நம்ம படிச்ச இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப் இருக்கு. அந்த லேப்குள்ள வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். சோ இந்த என்டையர் கேம்பஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டசன்ட் எக்ஸிட் மோர் தேன் 1000 கம்ப்யூட்டர்ஸ். அப்படி எக்ஸிட் ஆச்சுன்னா அது லோக்கல் ஏரியா நெட்வொர்க் சொல்ல முடியாது. வைட் ஏரியா நெட்வொர்க் கீழே வந்து ஆட்டோமேட்டிக்கா. சோ 1000 கம்ப்யூட்டருக்குள்ள கீழே இருந்துச்சுன்னா அது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை வந்து ஃபார்ம் பண்ணலாம். மேலே போனாலும் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. சோ கொலிஷன் வந்து ஆக்குறாரு, கொலிஷன் வந்து டிராபிக் வந்து ஆக்குறாரு, டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டிராபிக் வந்து ஆக்குறாரு. சோ நார்மலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 கம்ப்யூட்டர் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல கனெக்ட் பண்ண முடியாது. எவ்வளவு தூரம் வந்து இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து சப்போர்ட் பண்ணும், இட் சப்போர்ட்ஸ் அரௌண்ட் 250 மீட்டர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். சோ 250 மீட்டர்னா இங்கிருந்து எவ்வளவு தூரம் வந்து வரும். சோ ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு 70.75 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இந்த பேசிக் பில்டிங் பிளாக் ஃபார் லார்ஜர் நெட்வொர்க்ஸ் ஆர் இன்டர் நெட்வொர்க்ஸ். சோ இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து இன்டர் நெட்வொர்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். லார்ஜர் நெட்வொர்க் ஆர் இன்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா
சரி, இது வந்து இன்டர்நெட்வொர்க் இன்ட்ராநெட்டுக்கு. இந்த இன்டர்நெட்வொர்க் வந்து இன்டர்நெட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா வந்து பிரிக்கலாம். இன்டர்நெட் ஆர் இன்ட்ராநெட் ரெண்டா வந்து பிரிக்கலாம். சோ அது வந்து நம்ம என்னன்னு வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். இன்டர்நெட் அண்ட் இன்ட்ராநெட்னா என்னன்னு வந்து பார்க்கலாம். சோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைச்சிச்சு இப்போ. சோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னா எப்படி இருக்கு? ஒரு சிங்கிள் கலெக்ஷன் ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் பெரிபரல்ஸ். சோ வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் கலெக்ஷன் ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் பெரிபரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்சிஎல்லே இருக்காது. சோ எல்லா கம்ப்யூட்டரும் டெல்னா டெல்லாவே வந்து இருக்காது. எல்லா கம்ப்யூட்டரும் ஹெச்பியாவே வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதனோட மீனிங் வந்து என்னன்னா வித்தின் சிங்கிள் நெட்வொர்க் சிங்கிள் நெட்வொர்க் கீழே எல்லாமே வந்து கனெக்ட் பண்ற மாதிரி வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதனோட மீனிங் வந்து அதுதான். சோ நீங்க வந்து தப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேணாம். இந்த இடத்துல வந்து சிங்கிள் கலெக்ஷன் ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் பெரிபரல்ஸ் எல்லாம் வந்து ஒரே கம்பெனியோடது ஒரே வெண்டரோடது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ எப்படி வேணா வெண்டர்ஸ் இருக்குல்ல, நம்ம இன்டர் கம்யூனிகேட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எவ்வளவு கம்ப்யூட்டர் வந்து மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணா 1000 கம்ப்யூட்டருக்குள்ள கனெக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண ஒரு 250 மீட்டர் 200 to 250 மீட்டர் வரைக்கும் நமக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணும். சோ பில்டிங் பிளாக் ஃபார் லார்ஜர் நெட்வொர்க்ஸ் ஆர் இன்டர்நெட்வொர்க்ஸ். சோ இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் தான் வச்சுதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், லார்ஜர் நெட்வொர்க் வந்து ஃபார்ம் பண்ண போறோம். சோ நிறைய லோக்கல் ஏரியா நெட்வொர்க் எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது லார்ஜர் நெட்வொர்க். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து இன்டர் நெட்வொர்க்ஸ் இன்ட்ரா நெட்வொர்க்ஸ். இன்டர் நெட்வொர்க்னா என்ன? நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க். A network collection of LANs. More than one floor in a business. Intra-network. Multiple buildings. Campus environment. So, இப்போ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். So, inter-networks, intra-network என்ன டிஃபரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் கூட கம்யூனிகேட் பண்றது டெக்னிக் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து சொல்றோம். சோ நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க். சோ இன்ட்ரா நெட்வொர்க்னு நெட்வொர்க் கலெக்ஷன் ஆஃப் லேன்ஸ். சோ ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப் கூட இருக்கிறவங்க அவங்க மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் இயர் கிளாஸ் இருக்கீங்க, நீங்க தேர்ட் இயர் கிளாஸ் இருக்கீங்க. அந்த செகண்ட் இயர் கிளாஸ்னா என்ன பண்ணுவீங்க, நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ ஒரு ஃபேஸ்புக் ஒரு கூகுள் குரூப் கனெக்ட் பண்ணி நீங்க உங்களுக்குள்ள மட்டும் கம்யூனிகேட் பண்ணிப்பீங்க. ஏதாவது மெசேஜ் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள மட்டும் தான் போகும். இட் வில் நாட் ஏபிள் டு சென்ட் அதர் குரூப்ஸ். இது வந்து இன்ட்ராநெட். இப்போ இன்ட்ராநெட் வந்து நம்ம தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. எப்படின்னா இப்ப நம்ம ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிட்டோம்னா, இப்போ இவர் வந்து வேற ஒரு கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் வந்து அதே குரூப் கீழ் இருந்தா நம்ம கம்யூனிகேட் வந்து பண்ணிக்கலாம். வேற ஒரு பிளேஸ்ல வேற ஒரு பில்டிங் இருந்தாலும் அதே நெட்வொர்க் கீழ் இருந்தா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அவர் வந்து வேற குரூப்பா இருந்தாருன்னா அதே கேம்பஸ் அதே லேப்ல இருந்தாலும் கம்யூனிகேட் வந்து பண்ண முடியாது இன்டர்நெட். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலி மெம்பர் தான். இந்த ஃபேமிலி மெம்பர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்தாலும் அவர் வந்து ஃபேமிலி மெம்பர் தான். சோ ஃபேமிலி மெம்பர் இல்லாம வேற ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ள வந்தாருன்னா இஸ் நாட் அவர் பிலாங்ஸ் டு அவர் ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? சோ இந்த மல்டிபிள் பில்டிங்ஸ், கேம்பஸ் என்விரான்மெண்ட், இது நம்ம எப்படி வேணா நம்ம எடுத்து இன்டர்நெட் இன்ட்ராநெட்டுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் வந்து சொல்லிட்டே வருவோம். இன்டர்நெட்வொர்க்ஸ்னா என்னது? நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க். இன்டர்நெட்னா என்னது? வித்தின் ஏ லோக்கல் ஏரியா நெட்வொர்க். வித்தின் த குரூப் we can able to communicate between one to another, not able to communicate between others. That's all. இன்டர்நெட்டுக்கு இன்ட்ராநெட்டுக்கு உள்ள டிஃபரெண்ட். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க். சோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க் எவ்வளவு தூரம் கம்யூனிகேட் பண்ணலாம்? 250 மீட்டர். இப்போ என்னோட கம்ப்யூட்டர் வந்து என்னோட ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ஒரு ஆபீஸ் இருக்குது, அப்படி இல்ல மதுரையில் ஒரு ஆபீஸ் இருக்கு, இன்னொரு ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை. இப்போ சென்னைக்கு மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 450 கிலோமீட்டர். நமக்கு பொள்ளாச்சியில இருந்து சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 450 கிலோமீட்டர் வந்து வரும். இப்போ நான் வந்து இங்க இருந்து சென்னைக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும், இங்க இருந்து எங்க கம்யூனிகேட் பண்ணணும், மதுரைக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும். இப்படி சாரி கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு நெட்வொர்க் டெக்னாலஜி வந்து தேவை. அப்ப அந்த டெக்னாலஜி வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது? சோ வைட் ஏரியா நெட்வொர்க்குங்கிற டெக்னாலஜி மூலமா தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண முடியும். அதுதான் வந்து ஸ்பேன்ஸ் மைல்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ்
2 or more separate location down the road or across the world Microsoft Federal Express. So இதெல்லாம் வந்து அவங்க வந்து வைட் ஏரியா நெட்வொர்க் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஃபெடரல் எக்ஸ்பிரஸ் மைக்ரோசாஃப்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வைட் ஏரியா நெட்வொர்க் வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணதான் நம்ம யூஸ் பண்ணோம். த இன்டர்நெட். இன்டர்நெட்னு வந்து எதை சொல்லலாம்? த வைட் ஏரியா நெட்வொர்க் இட் இஸ் இன்டர்நெட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் இல்ல, மில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து கம்யூனிகேட் பண்றது ஒரே ஒரு மீடியம் வந்து என்னன்னா அது இன்டர்நெட் தான். தட் இஸ் கால்ட் வேர்ல்ட் வைட் வெப் அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங் டெர்மினாலஜி. ஸோ நெட்வொர்க்கிங்கோட பேசிக் டெர்மினாலஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மெத்தேட்ல வந்து நம்ம கம்யூனிகேட் வந்து பண்ணலாம். இந்த மெத்தேட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் வந்து கம்யூனிகேட் வந்து பண்ண போறோம்னா கிளைண்ட் சர்வர் ரிலேஷன்ஷிப் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் ரெக்வெஸ்ட் ஷேர்டு ரிசோர்சஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சர்வர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஷேர் ரிசோர்சஸ். இது மூணுக்கு உள்ள டெர்மினாலஜி வந்து என்னன்னு வந்து பார்க்க போறோம். இப்போ நான் வந்து கிளைண்ட் வச்சுக்கோங்க, நீங்க வந்து சர்வர் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து உங்ககிட்ட வந்து ரெக்வெஸ்ட் வந்து கொடுக்குறேன், நீங்க வந்து சர்வர், நீங்க வந்து ரெக்வெஸ்ட் வந்து எங்க கூட வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணி பிங் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சிடுறீங்க. நான் வந்து எப்பவுமே வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சர்வர் விட்டு என்னென்ன வந்து கேட்கறனோ அதெல்லாம் வந்து சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com அப்படின்னு வந்து நான் வந்து HTTP அந்த URL போர்ட்ல வந்து டைப் பண்றேன். டைப் பண்ணி என்டர் அடிச்சேன்னு என்ன ஆகுது, கூகுள் சர்வருக்கு வந்து போகுது. சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. கூகுளோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து வருது. அந்த சர்ச் இன்ஜின் நம்ம கொடுத்து கூகுள் சர்ச் கொடுத்தோன்னா என்ன ஆகுது, நமக்கு ரிட்டர்ன் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குது. இது ஒண்ணு கிளைண்ட் சர்வர் ரிலேஷன்ஷிப். சோ கிளைண்ட் ரெக்வெஸ்ட் ஷேர்டு ரிசோர்சஸ் அப்படின்னு வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து எங்க லேப்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு லெசனை வந்து பசங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கணும்னு வந்து நினைக்கிறேன். 30 கம்ப்யூட்டர் இருக்குது. அப்ப நான் என்ன பண்றேன், இல்லைன்னா ஒரு அசைன்மெண்ட் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் வந்து கொடுக்குறேன். அதனால அந்த அசைன்மெண்ட் என்ன பண்றேன், என்னோட ஒரு டிஸ்க்ல வந்து போட்டு அந்த டிஸ்க் வந்து ஷேர் பண்ணி விட்டுறேன். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்றாங்க, சார் ஏதாவது அசைன்மெண்ட் இருக்கான்னு வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து சர்வர்ல உட்காந்துட்டு இருக்கேன், என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. சோ ரெக்வஸ்ட் வந்து கொடுத்தாங்கன்னா நான் ஷேர் பண்ணி விட்டுருக்கேன், இந்த மாதிரி அசைன்மெண்ட் இருக்குப்பா பாருங்கப்பா அப்படின்னு. உடனே வந்து அவங்க என்ன பாக்குறாங்க, சோ they can understand, so one assignment is available if you want to do அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த அசைன்மெண்ட் வந்து பண்றதுக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க. சோ கிளைண்ட் ரெக்வெஸ்ட் ஷேர்ட் ரிசோர்சஸ். கிளைண்ட் வந்து ரெக்வெஸ்ட், கிளைண்ட் யார் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட், சர்வர் யார் இந்த இடத்துல ஃபேக்கல்டி. அப்ப ஸ்டூடெண்ட் வந்து ரெக்வெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, என்னன்னு, சார் எனி அசைன்மெண்ட் இஸ் அவைலபிள் டுடே அப்படின்னு கேட்கறாங்க. சோ தேர் இஸ் அசைன்மெண்ட் இஸ் அவைலபிள், ஐ ஷேர் ஆல் தி திங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு முடிச்சிடும். சர்வர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஷேர் ரிசோர்சஸ். இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து நம்ம லேப்ல மேக்ஸிமம் காலேஜஸ் இருக்கிற எல்லா லேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணேன், www.youtube.com வந்து கொடுக்குறேன். கொடுத்தோன்னு என்னது, திஸ் வெப் பேஜ் இஸ் பிளாக்டு பை யுவர் காலேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து வருது. இப்போ யாரு வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறது, நான் கிளைண்ட். நான் கொடுத்தோன்னு என்ன ஆகுது, சர்வருக்கு வந்து போகுது. சர்வர் வந்து என்ன பண்ணுது, ரிப்ளை பண்ணுது, இந்த வெப்சைட் வந்து நீ வந்து பார்க்க முடியாதுப்பா, அதனால வந்து என்ன பண்றீங்க, இந்த கான்டாக்ட் உங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் கான்டாக்ட் பண்ணி வேணும்னா வந்து இந்த சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சர்வீஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ரிசோர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லுது. இப்போ என்னோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு பிரிண்டர் வந்து வச்சிருக்காரு. அந்த பிரிண்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா லேசர் பிரிண்டர். அந்த லேசர் பிரிண்ட் நான் பிரிண்டர் எடுக்கணும்னா அவரோட ரிசோர்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது பிரிண்டர்ங்கிறது ஒரு ரிசோர்ஸ், அந்த ரிசோர்ஸ் வந்து அவர் ஷேர் பண்ணி விட்டுருக்கோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எங்கிருந்து வந்து கொடுத்தாலும் எடுத்துக்க முடியும். அப்போ அவர் ஷேர் பண்ணி விட்டுருந்தாலும் எனக்கு வந்து என்ன தேவை, ப்ரிவிலேஜ் வந்து தேவை ஆக்சஸ் பண்றதுக்கு. அந்த ப்ரிவிலேஜ் வந்து என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் பாஸ்வேர்டா கொடுக்கலாம். இது நெட்வொர்க்ல வந்து வரும்போது லோக்கல் ஏரியா நெட்வொர்க் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து வைட் ஏரியா நெட்வொர்க்ல வந்து நான் இங்க இருந்துட்டு என்னோட ஹெட் ஆபீஸ்ல ஒரு பிரிண்ட் கொடுக்கணும் முடியுமா, இட் இஸ் பாசிபிள்.
எப்படி வந்து முடியும்? அவர் வந்து ரிசல்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணிடுவார். நான் நெட்வொர்க்ல வந்து சர்வருக்கு வந்து நான் கமெண்ட் பாஸ் பண்ணி கமெண்ட் மூலமா அந்த சிஸ்டத்தை பாஸ் பண்ணி பிரிண்ட் கொடுத்தோம்னா இட் இஸ் பாசிபிள். தட்ஸ் ஆல். ஸோ நெட்வொர்க்கிங் டெக்னாலஜி இது இப்படி எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் டெக்னாலஜி ஒரு எக்ஸாம்பிள் வந்து போட்டிருக்கேன். எப்படின்னா கிளைண்ட் சர்வர் ரெண்டு இருக்குது. இந்த கிளைண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறாரு. ஏப்பா உங்ககிட்ட இருக்கிற பிரிண்டர் வந்து ஃப்ரீயா இருக்கா, நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறாரு. உடனே சர்வர் வந்து என்ன பண்றாரு, உனக்கு வந்து ரெக்வஸ்ட் ப்ரிவிலேஜ் வந்து கிடையாது, இப்ப வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், சோ அந்த ப்ரிவிலேஜ் வந்து இந்த சிஸ்டத்துல உனக்கு வந்து நான் தர முடியாது அப்படின்னு சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடுறாரு. இல்லைன்னா சோ பிரிண்ட் வந்து ஃப்ரீயா இருக்குது, நீ பிரிண்ட் அங்கிருந்து கொடுத்துக்கோ, நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இது ஒரு மெத்தட். சோ இப்போ என்ன பண்றாங்கன்னா நெட்வொர்க்கிங் டெக்னாலஜி இது கிளைண்ட் சர்வர் ரிலேஷன்ஷிப். கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க், இந்த கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது? சோ இந்த லெசன் வந்து போதும் இன்னைக்கு. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பேலன்ஸ் வந்து பார்க்கலாம். கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க் என்ன